உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில், ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு, அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 12 ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னங்கடா பிரச்சனை, ஏற்கனவே ஐயா சனி பயிற்சி வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க. இதிலே நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க. ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டை திடீர்னு சொல்கிறீங்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு 12 ராசினியர்களும் நினைக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் கிரக ரீதியாக ஆராய்ந்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதும் ஒரு பிடிவாதம் கொண்ட அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கப் போகின்ற நல்ல நிகழ்ச்சிகள் என்ன, நல்ல காலம் என்ன அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் அடித்தாலும் திரும்பி அடிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களை மாதிரி ஒருத்தங்க இன்னொருக்க பிறந்தான் வரணுங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, இந்த சனி பயிற்சி ஆச்சு, அப்போ 7.5 சனி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, உங்களை மனதளவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டார். இதுதான் உண்மை. ஸோ அதெல்லாம் உடச்சி போடுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த புத்தாண்டே உருவாகுது. தமிழ் புத்தாண்டே உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான புத்தாண்டாக செயல்பட போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட மே மாதம் ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். நீங்கள் என்ன விஷயங்கள், என்ன செயல்பாடுகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பணத்தட்டுப்பாடுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்த நிலை மாறி பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை இனிமே செயல்படுத்துவீங்க. ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டு போராட்டமான வாழ்க்கையெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. அது போய்கிட்டே இருக்கும். 20 நிமிஷம் இல்லை, 30 நிமிஷம் கூட பேச முடியும். ஆனால் அதுக்கான அனுமதி கொடுக்கலை. ஏன்னா 7 நிமிஷம் தான் பேசுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு போராட்டத்தையும் மன அழுத்தத்தையும் நீங்கள் சந்தித்து வந்தீங்க. இந்த ஒரு 2.5 வருஷத்தில் படாத பாடு, பிரச்சனைகள், குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள், வேண்டாத வம்பு வழக்குகள்லாம் சந்தித்து வந்த நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலம், மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். கடன் சுமை கட்டாயமாக நீங்கள் போகுது. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய கெப்பாசிட்டி தக்கன சில பேர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாங்கிக்கலாம், சில பேர் 10 லட்சம் வாங்கிக்கலாம், சில பேர் 1 கோடி கூட வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஓகேவா? கிரகங்கள் உங்களுடைய கடன் சுமைகளை குறைப்பதற்கான ஒரு ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு முயற்சியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11க்கு போகிறாரு. இவ்வளோ நாளாக நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஐயா, நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 15 வருஷமாக நான் சேர்த்து வச்ச சொத்தை ஒரு 2.5 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே நான் காலி பண்ணிட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ஒரு விரைய செலவு வந்துருச்சு. என்னால் அதை எப்படி ஈடுகட்டனே தெரியல. நான் இன்னும் மறுபடியும் பிழைத்திருவேனா, உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோவில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க போடுறது எனக்கு புரியுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து விட்டன, ஓகேவா? ஆப்போசிட்டாக பிரச்சனையாக குழப்பமாக அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலை. நீங்கள் யாரெல்லாம் உண்மையாக உயிருக்கு உயிராக பாசமாக நம்பினீங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, உன்னை எப்படி அடிக்கிறேன் பாரு, எப்படி அழிக்கிறேன் பாருன்னு சொல்லி அடித்து காட்டிட்டாங்க.
ஸோ அந்த விஷயங்களை உடைத்து நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கான புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. அதுக்கு நமக்கு என்ன கிரகங்கள்லாம் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஃபஸ்ட்டு வந்து உதவி செய்கிறார். எல்லாருமே சனி பகவானை பார்த்து மேசராசிக்காரங்களுக்கு பயம் சொல்கிறாங்க. என்னையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறான்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்தவர் கரெக்டாக மே மாதம் எண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, நானும் வாழ்வேங்கிற நம்பிக்கையோடு வாழலாம். அதேபோல் திருமண விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 30 வயது கடந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்ற வருத்தத்திலும் கவலையிலும் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்குரிய விஷயங்களை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு 5ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். குருவோட பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும். ஸோ அந்த பார்வை மூலமாக சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்க போகிறார். கவலையே பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை 100% சூப்பராகும். வேண்டான்னு சொல்லி விலகி போன உறவு கூட வேணும்னு தேடி வர ஒரு அமைப்பை யார் கொடுக்க போகிறா, குரு பகவான் கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு சனி பகவானும் கொடுக்க போகிறாரு. ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போதுங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், குழந்தை பாக்கியம் கட்டாயமாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசினியர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தையாக ஆண் குழந்தை பிறக்குமான்னு எதிர்பார்த்தாலும் ஆண் குழந்தை பிறக்கும். எனக்கு குழந்தையே கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் கடைசியில் ஒரு டைவெர்ட் ஆகிட்டே இருக்குது. நாங்களும் பல செக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் நீங்கள் எந்த செக்கப் பண்ண வேண்டாம். மனசார கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்கள் அந்யுன்யமாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் 100% நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு விஷயத்தை வேணால் செஞ்சு பாருங்கள். குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு, கிட்டத்தட்ட பல வருடங்களாக தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த கிரக நிலைகளில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மேசராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புதன்கிழமை மாலை நேரத்தில் அங்கே போயிடணும். அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு, ஓகேவா, ஒரு மாலை நேரத்தில் ரூம் எடுத்துகிட்டு கடலில் போய் நீராடிட்டு வந்து அன்றைய பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு கணவன் மனைவியாக அன்று தங்கி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு போய் முதல் பூஜை நீங்கள் முருகனை போய் பார்த்து குரு பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்கள் அதாவது வியாழக்கிழமை நீங்கள் காலையில் சாமி கும்பிட்ட பிறகு மதியத்துக்கு மேலே கிளம்பி நீங்கள் உங்கள் ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முருகனுடைய அருளாலும் கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உறுதியாக குழந்தை பாக்கியம் தங்கும் என்பது கிரக ரீதியான இந்த சித்திரை மாதத்தில், இந்த தமிழ் புத்தாண்டு மாதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்க, இதை கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, ராகு பகவான் 11க்கு அமர்ந்திருக்கார். அப்போ ராகு இந்த தமிழ் புத்தாண்டு 11 அமர்ந்த பிறகு என்னென்னலாம் செய்ய போகிறான்னா, வெளிநாடு யோகத்தை தரப்போகிறார். வெளிநாடு பயணங்கள் போகணும், வெளிநாடு போக முடியல, அல்லது வெளிநாடு ஒரு தடவையாக சுற்றி பார்க்கணுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளி மாநிலங்களில் சென்று வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஃப்ளைட்டை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வாகனங்களில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஒரு ஆசைகள் அதிகரிக்கும். வாகன பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு, காரு எதுனாலும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆசை உங்களுடைய ஆசைகளை தூண்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆசைகளை தூண்டுது அப்படிங்கிறக்காண்டி ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா சில பிரச்சனைகள் சந்திக்கணும். அதேபோல் வாகனம் வாங்குறது தப்பு கிடையாது. நீங்கள் வாகனம் ஓட்டும் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓட்ட வேண்டும். வாகனங்களில் சும்மா அப்படியே ரேஸ் மாதிரி போகிறது, அப்படியே ரவுண்டு அடித்து போகிறதெல்லாம் பண்ணிங்கன்னா ராகு என்ன பண்ணுவார், கொடுக்கவும் செய்வார், வச்சு செய்யவும் செய்வார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பழக்க வழக்கம் நல்லா சூப்பராக இருக்குது, சரியா, சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாருக்கா பணம் கொடுக்கணும், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் யாருக்கா பணம் கொடுக்கணும், வட்டிக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு உதவின்னு சொல்லி கொடுக்கலான்னா நல்லா யோசித்து கொடுங்க. ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதான் முக்கியமான விஷயம், 2.5 வருஷம் ஆகும். ஸோ அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிப்புக்காக வைத்துக்கொள்ளுங்களே தவிர வேறு யாருக்கும் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். வேலை நிமித்தமான செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா
உங்களுடைய வேலையை நீங்கள் ஃபுல் கவனம் செலுத்தி பாருங்கள். மற்றவங்ககிட்ட ஏக்காந்த கொண்டு ஒப்படைக்காதீங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே நண்பனும் கிடையாது, உங்களுக்கு உண்மையானவனும் கிடையாதுங்கிறத கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நண்பர்கள் எல்லாருமே கஷ்டத்தில் தான் உதவுவாங்க. கஷ்டப்படுத்துகிற நண்பர்கள் நண்பர்களாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதை மேசராசி அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான புத்தாண்டாக, சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.